இருக்கும்னு நினைக்கிறேன். நிதி வசூல்ல அவருக்கு நிலாச்சோராச்சே, அந்த துறையில அவரை ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. பட்டாளத்துக்காரரே கரெக்டா சொல்லிட்டீங்க. வசூலான பணம் பத்தாதனால பாதியிலேயே நிக்குது. மீதி பள்ளிக்கூடத்தை கட்டி முடிக்கிறதுக்கு இப்ப நிதி வசூல் பண்ண போறீங்களோ? கரெக்ட். அன்பர்களே, பெரியோர்களே, உங்களுக்கு ஒரு அதிசயமான சமாச்சாரம் சொல்ல போறேன். நேற்று ராத்திரி நான் படுத்திருந்தேன். எந்த வீட்டுல படுத்திருந்தீங்க? அட, என் வீட்டுல தாயா. அன்பர்களே, தாய்மார்களே, ராத்திரி என் வீட்டுல நான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய கனவுல ஒரு வெள்ளை தாமரைப்பூ, அது மேல வெள்ளை சேலை கட்டி கையில வீணை ஏந்தி கொள்ள அழகோட கலைவாணிய பார்த்தேன். உடனே அந்த அம்மா என்ன பார்த்து கோபமா, ஹே நாகலிங்கம், எனக்கு நீ இருக்கிறதுக்கு ஒரு இடத்துல கட்டி கொடுக்க முடியாதா அப்படின்னாங்க. நான் பதறி போனேன். உடனே சொன்னாங்க, அந்த அறகுறையா நிக்கிற பள்ளிக்கூடத்தை உடனே கட்டி முடி அப்படின்னு எனக்கு கட்டளை போட்டாங்க. அம்மா, தாயே, கோவிச்சுக்காதீங்க, வருத்தப்படாதீங்க, எப்படி அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா சரஸ்வதி போயிட்டாங்க. சரஸ்வதி அம்மாவுடைய குறைய நிவர்த்தி பண்ணணும்னா நீங்க நிதிய வாரி 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 வழங்கணும். அப்பதான் ஆறுதல் அடையுது சரஸ்வதியுடைய மனசு. எந்த சரஸ்வதி? கோடி வீட்டு சரஸ்வதியா, மாடி வீட்டு சரஸ்வதியா? அப்படி கேளு சபாகரனா. இதுக்கு முன்னால அணைக்கட்ட நிதி திரட்டினீங்களே, அது என்னாச்சு? தண்ணி வரட்டும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மருத்துவமனை கட்டுறதுக்கு நீ சேர்த்தீங்களே, அது என்னாச்சு? கைராட்சிய பாருங்க, வசூல் பண்ணோன்னு நோய் நொடியெல்லாம் மறைஞ்சு போச்சுது. மாஜி எஜமானரே, மன்னிக்கணும். சேர்மன் சார், உண்மையை சொல்லுங்க, வசூல் பண்ண பணம் என்ன ஆச்சு? பத்திரமா இருக்குது. உங்க வீட்லயா? வக்கீல்தனமா பேசப்படாது. இது பொது இடம். பணத்தை பத்திரமா பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். ஆமா ஆமா, உங்க சொந்தக்காரர் பேர்லயும் வேண்டப்பட்டவங்க பேர்லயும் பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க. ரங்கா, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊருக்கு சொல்லுப்பா. ஊராருக்கு தெரியாத நான் என்னங்க சொல்ல போறேன் புதுசா? அவங்கதான் பாத்துக்கிட்டு இருக்காங்களே, ஊரார இழைக்க வச்சு தன்னையும் தன் சொந்தக்காரங்களெல்லாம் உப்ப வச்சிருக்காருல, அது போதும். போதுமா? இதுவும் பத்தாதுன்னா நம்ம சொல்லி பிரயோஜனம். நட்டுவனார ரெங்கனுக்கும் ஜாதா. அந்த பழக்கம் உள்ளவங்க உண்மை சுத்தி தான் இருக்காங்க. மூடு. எங்க நாகலிங்கையாவ ஊர்ல 4 பேர் நல்லவருன்னு பாராட்டுறாங்க. ஆமா ஆமா, அவரை சுத்தி ஆமாம் போற 4 பேர் தான் பாராட்டுறாங்க. தெரியுதா அம்மாடி? நாய்வார நம்பி நிறைய கிடக்க முடியாது, தெரியுமா? சேர்மன் சார், நீங்க கையும் களவுமா பிடிபடத்தான் போறீங்க. உங்க கைக்கு விலங்கு மாற்றத்தான் போறாங்க, இது உறுதி. ஏயா, உங்க எல்லாம் தான் கேட்கிறேன், இந்த ஆளுக்கு நிதி கொடுக்க போறீங்களா?